மகாபலேஸ்வராய நமக. குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். லாபாதிபதியின் வருகையினால் லாபங்களும் யோகங்களும் எதிர்பார்த்த பல திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய யோகம் படைத்த கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 25/2/2024 முதல் 2/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள், முதல் பலன்கள், கிரக அமைப்புகள். அதன்படி கன்னிராசி என்பதே உங்கள் ராசியிலே கேது பகவானும், பஞ்சமஸ்தானத்திலே சுக்கிர பகவானோடு செவ்வாய் பகவானும், 6ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய புத பகவானோடு விரையாதிபதி சூரிய பகவானும், 6ஆம் இடத்ததிபதி சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 7ஆம் இடத்திலே ராகு பகவானும், 8மஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 12, 1, 2, 3 ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் பயணிக்க போகிறார். கன்னிராசி என்பதே ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, பொதுவாக அந்த வாரத்தில் சந்திராசிரமும் வேதியோ இல்லாமல் இருந்தாலே ஒரு நல்ல பலன். இந்த வாரத்தில் உங்களுக்கு அது ரெண்டுமே கிடையாது. அதனால் அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது இந்த வாரத்தில் துவக்க நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை 25/2/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய பிரதமை திதியும், நட்சத்திரம் பூர நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய ஒரு அருமையான நாளாக அமைகிறது. அடுத்து திங்கக்கிழமை, இந்த வாரத்தில் முதல்ல சுபமுகூர்த்த நாள் தான் திங்கக்கிழமை, அதாவது 26/2/2024 திங்கக்கிழமை. திதி தேய்பிரையில் வரக்கூடிய துவிதியை திதியும் உத்திர நட்சத்திரமும் கூடிய சுபமுகூர்த்த நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது 27/2/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய திருதியை திதியும் நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரமும் கூடிய நாள், சித்தயோகம் கூடிய நாள் தான். ஆனால் அன்னைக்கு கரி நாள், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு, இந்த வாரத்தில் நல்ல விசேஷமான நாள் தான் புதன்கிழமை அன்னைக்கு 28/2/2024 புதன்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியும் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள், அன்று சங்கடகர சதுர்த்தி. அடுத்து வியாழக்கிழமை 29/2/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி, நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம், அன்று அமிர்த யோகம் கூடிய நாள், அன்றும் கரி நாள். அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை, அதாவது ஆங்கில மாத பிறப்பு மார்ச் மாதம் 1ஆம் தேதி 1/3/2024 அன்று நாளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா திதி தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி, நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நாள், இந்த வாரத்தில் 2வது முகூர்த்த நாள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள், அதாவது பார்த்திங்கன்னா 2/3/2024 சனிக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி திதி, நட்சத்திரம் 11 மணிக்கு மேலே அனுச நட்சத்திரம் வருகிறது, சித்தயோகம் கூடிய நாள், அருமையான நாள். இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள். கன்னிராசி என்பதே உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா தனாதிபதி பாக்கியாதிபதி ஆகிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோடு சேர்ந்து 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் பொருளாதாரம் உங்களுக்கு இந்த வாரம் சிறந்த நற்பலனை தரக்கு வாய்ப்பு உண்டு, யோக பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ஆம், அதாவது பிரச்சனைக்குரியது, பகை கிரகம் வேறு. அதனால் பணப்பொருளாதாரம் நிறைய கிடைக்கும். அதே நேரத்தில் அதாவது கடன் நோய் வம்பு வழக்கு கைகோர்த்து வரும். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, முன்பு பட்ட கடன்களை எல்லாம் அடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கும். அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னால் அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா மேற்கொண்டு கடனாகிறதுக்கான வாய்ப்பு தான் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா நிறைய பணம் வரப்போகுது. பணம் வர்றப்போ அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு போதும். குறிப்பாக வட்டி கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, அல்லது கடன் சார்ந்த விஷயங்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கிங்க, நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஒன்று, தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். ஏன்னா லேபர்களால் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே மாதிரி புது தொழில்களை செய்கிறதுக்கான வாய்ப்பு, கூட்டு தொழில்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் சற்று தொய்வல்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா விரையாதிபதி ப்ளஸ் 6ஆம் இது ரெண்டும் சேர்ந்து உட்கார்ந்தனால கடன் விஷயங்களிலும், அதாவது தேவையில்லாமல் கடன் கொடுக்கறதுக்கோ அல்லது கடன் வாங்குறதுக்கோ, தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பொதுவாக கடன் தான் முக்கியமான விஷயம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக பயன்படுத்தினால் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இல்லைன்னா கண்மூடித்தனமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அதற்கான பின்பலன்களும்
நிறைய அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும். குறிப்பாக உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அமைதி, பொறுமை, நிதானம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 6ஆம் இடத்துல உட்கார்றப்ப பார்த்திங்கன்னா தேவையில்லாத ப்ரெஷரை கொடுப்பாங்க, தேவையில்லாத தலைவலி, தேவையில்லாத பணிச்சுமை ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் உங்களுடைய வேலைகளை சரியாக செய்து முடித்தீர்களானால் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நற்பெயர் அல்ல கலங்க பேராவது கிடைக்காமல் இருக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா எவ்வளவு தான் நீங்கள் நல்ல வேலை பார்த்தாலுமே நல்ல பேர் கிடைக்கிறது இந்த வாரம் கொஞ்சம் சிரமம்தான். தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் இவைகளில் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருந்துங்க. மாணவ செல்வங்களுக்கும் இதே தான், கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா அடுத்தவங்க பண்ணக்கூடிய சக மாணவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் உங்கள் மேல் வந்து விழுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஆசிரியர் மாணவருடைய உறவில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால் வந்து கன்னிராசி மேலே இந்த வாரம் வந்து உங்களுக்கு அந்த மாணவர்களுடைய போக்கு வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துங்க. பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் குழந்தைகளை இந்த வாரம் படிக்கிற குழந்தைகளை கொஞ்சம் கவனமாகவே கொண்டு போங்க, நல்லாயிருக்கும். என்ன தேவையில்லாத வண்டி வாகனத்தில் சில குறுக்கீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு, சிரமங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாம் கொஞ்சம் நிதானமாக கடந்து சென்றீங்கனாலும் இந்த வாரம் அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த வாரத்தை திங்கட்கிழமை அன்றைக்கும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் சுபமுகூர்த்த நாள். அதனால் அந்த 2 நாள்லேயும் சுபமுகூர்த்தத்தை எதிர்பார்க்கலாம், சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம், அல்லது சுபத்தை பேசலாம். அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஒன்று. அடுத்து வந்து உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா முதல் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாதீங்க, அல்லது சாப்பிட்டாலும் கவனமாக சாப்பிடுங்க. தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளாதீங்க. பதட்டத்தை தயவுசெய்து தனியுங்கள். நிதானமான போக்கை கடைபிடிங்க, நல்ல லாபங்கள் கிடைக்கும். பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யமும் பலமும் ஏற்படும். சில நேரங்களில் தேவையில்லாத நபர்களால் குறுக்கீடுகளும் ஏற்படும். வீண் விரைய செலவுகளும் மருத்துவம் சார்ந்த சில விஷயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. உங்களுடைய உதவி உங்களுடைய கணவரின் பெற்றோர்களுக்கோ அல்லது அவர்களுடைய உறவினர்களுக்கோ தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அதனால் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிச்சிங்கன்னா இந்த வாரம் அருமையான வாரமாக அமையும். தொழில் சார்ந்த விஷயங்களும் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு வந்து உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் இந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தபோதும் கூட பணியக்கூடிய ஒர்க்கர் இவர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் சுப செய்திகள் கிடைக்கும். நான் முதல் சொன்ன மாதிரி வந்து அந்த சுபமுகூர்த்த நாட்களில் நல்ல விசேஷங்கள் கிடைக்கும். சுபங்களை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் சுபங்கள் கிடைக்கும். அதாவது குறிப்பாக வந்து புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்காகவும் அல்லது வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் சுபங்கள் கிடைக்கும். அதாவது எப்படி கிடைக்கிறீங்கன்னா சில கடன் சார்ந்த விஷயங்களோ அல்லது மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் தான் சில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இவற்றையெல்லாம் சுபமாக பயன்படுத்தி லாபங்களையும் யோகங்களையும் அடைவதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.